அப்பாவும் என்னாச்சு? என்ன உங்கள் தொகுதியெல்லாம் ஒரே குண்டும் குழியுமா கிடக்காம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்றும் செய்யலைன்னு மக்கள்லாம் கதறுதாங்க, உங்களை தேடுதாங்க, கண்டா வேற சொல்லுங்கன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு. நீங்கள் என்னென்னா இந்த பக்கம் ஆளுநருக்கு குல்லா போடணும், இந்த வீட்டம்மாக்கு பரதா போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் கேட்க, நம்ம படிக்கும்போது நம்ம பாட புத்தகத்தில் திருவள்ளுவரும் வஉசி முத்துராமலிங்க தேவரையா பாரதியார்கள்லாம் எப்படி பார்த்தோம்? விபூதியும் குங்குமத்தோட ஆன்மீக தோற்றத்தோடு தானே இருந்தாங்க. அதுக்கு ஆடையை உடையை மாற்றியது யார்? தோற்றத்தை தவறாக காமித்தது யார்? திமுக தானே. எல்லாம் வந்த பிறகு தானே திருவள்ளுவரோட நெத்தியில் விபூதியை காணும், ருத்ராட்சத்தை காணும், உடையை மாற்றப்பட்டு அவர் ஒரு விதவை மாதிரி ஒரு கோலத்தில் மக்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரலாறு மாற்றியில் காமிச்சிருக்கு. அது யார் காரணம்? திமுகலாம். அப்போ நீங்கள் எப்படி ஆளுநர் செஞ்சது தப்புன்னு சொல்லுவீங்க? மயிலாப்பூரில் 500 வருஷத்துக்கு மேலான திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்குது. திருவள்ளுவருக்கு அழகாக பூஜை நடக்கு. கடவுளுக்கு இணையாக அவரை கடவுள் தான் சொல்லி கும்பிட்டுட்டு இருக்காங்க, கோயிலே வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்னா அவருக்கு காவி ஊற்றக்கூடாது, விபூதி பூசக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, என்ன கதை? வரலாறை மாற்றியது முழுக்க முழுக்க திமுக தானே. ஆனாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க என்ன.